சோமநாதபுரி கோயில் திருவிழாக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி கடைசி நாள் திருவிழானா இல்லை, பட் நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேங்கிறதுனால இன்றைக்கே போயிட்டு அந்தோனியார் எப்படியாவது பார்த்துட்டு வந்துடலான்னு கிளம்பியாச்சு. எது எப்படியோ இந்த ஊரில் இருக்க 2 கோயில் திருவிழாக்கும் நான் எங்கே எப்படி இருந்தாலும் எப்படியாட்டும் என்னை கொண்டு வந்து சேர்த்துறது இந்த யூனிவர்ஸு. மிஸ் பண்ணாமல் வந்துடுவேன் எல்லா வருஷமும். நல்லா வேண்டி எடுத்துகிட்டு வெளியே வந்தால் ஒரே ஒரு கண்ணாங்கடை தான் இருந்துச்சா, அதுலேயே இந்த தேன்குழல் மிட்டாய் கடையிலேன்னு ஒரு மன வருத்தம் தான். ஆனாலும் கிளிப்பாக தான் பிறக்காமல் வர்றதில்லேன்னு 6 அடி கூந்தலுக்கு ஒரு 10-20 கிளிப்பை வாங்கிட்டு தெருக்குள்ளே நுழைஞ்சாச்சு. இங்கே இருக்கிற எல்லாரும் சொந்தக்காரங்க, எல்லாரும் பாசக்காரங்க. இந்த ஏஸ்தட்டிக் அழகான வீடு அப்படின்னா சொல்லுவாங்களே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு வீடும் அப்படி தான். ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு ஏகப்பட்ட மெமரிஸ். ஒய்ஃபை நெட்டு எதுவுமே இல்லைனா கூட நான் நல்லா ஜாலியாக வாய் பார்த்துட்டு இருப்பேன் கதை விட்டுட்டு. அப்புறம் இது எங்கள் ஆச்சி வீடு, பழைய வீடாக இருந்தாலும் என்னோட மெமரிஸ் இன்னும் அப்படியே புதுசாக அப்படியே இருக்குது. இந்த தாசா ஒன்று இருக்கும், அதில் இந்த மரப்பலகைனா வச்சுட்டு ஊஞ்சல் ஆடிட்டு கிடப்பேன். இங்கே தான் இந்த மாதிரி அடுப்பாங்கிற ஒன்று இருக்குது, அதில் எங்கள் பண்டம் பாதுகாக்க வைக்கிற இடம். எப்போ கேட்டாலும் அச்சியை பாத்திர மாதிரி எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க தூக்குவாளியில். அப்புறம் ரங்கோலி போட்டி நடந்து, சரி நம்ம கைவனப்பட்டும் 2 கலரை போட்டு சரி எனக்கு பரிசு தருவீங்களான்னு கேட்டால் அடிச்சிருவாங்களோன்னு கிளம்பி ஓடி வந்துட்டேன்.